ஐயா, திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். இரு மனமும் ஒரு மனமாக சேருவதுதான் திருமணம். அன்பு மரணம் உடைத்தாயன் பயணம். அது தப்பா என்னாதீங்க. ஐயருக்கு வேதம் ஓதணும், மந்திரம் ஓதணும். ஐயரு செத்துட்டுக்கிறாரு. ஐயர் மந்திரம் எனக்கு தெரியும். அது எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அது எப்படிப்பா தெரியும் உனக்கு ஐயர் மந்திரம்? எங்க அப்பா செத்த பிறகு எங்க அம்மாவை ஐயர் வேலை செஞ்சாரு. காப்பாத்துறதுக்காக ஐயர் வீட்டுல உங்க அம்மா போயிட்டு வேலை பார்த்தாங்க. இந்த மாலி அமாவாசைன்னா நான் ஐயர் கூடயே போவேன் வருவேன், அந்த அரிசி எல்லாம் வச்சு தருவேன். அப்படி மந்திரத்தை கத்துக்கிறேன். அப்படியா? அப்ப நீ சொல்றத வச்சு பார்த்தா ஐயர் உங்க அம்மாவை வச்சிருந்தானா? இதுக்குதான் ரோஜா கப்பனத்தை வந்தியா? உம்மால சுத்த அறுத்துருவேன் நான். நியாயமா நடக்காகிறேன். வேன் உங்க நேரம் பிடிச்சால உண்டான 1 மணி நேரமாக படிக்கட்டு எடுத்து மேல போட்டு எடுத்துருவேன். வெளியே சாணி போடுறத வெளியே தள்ளிடுவேன். 1 மணி நேரம் ஒண்ணுக்கு போறது அம்மா வேன் நிக்கிறது. பெரியவங்க வாழ்த்து முடிச்சவங்க சொல்லுவாங்க, இளக்காலிங்க அவங்கள பார்த்து கேள்வி செய்யும் பொழுது எனக்கு வந்த காசு உனக்கு எப்போ வருமோ? எம்மா நேரம் கூட்டி தரப்புறா அதெல்லாம் கூட மாத்தத்துனால நீ கண்ணால பாட்டாத போட்டு எங்க அம்மாவை வச்சுக்கிறாரு. அப்ப நான் அக்கராசாரா எங்க அம்மாவை தப்பா நினைக்க மாட்டாங்கடா. ஊரா சத்தியமா கிடையாது. ஐயர் எங்க அம்மாவை வச்சிடல, எங்க அம்மா தான் ஐயரை வச்சிருக்காரு. என்ன தப்பு? அதாவது என் மனசுல கத்த ஊர் சொல்லிட்டு வர எத்தனை பேர் வெளியே சொல்லாத உள்ள போட்டு கும்பிடிக்கலாம் தெரியுமா? சரி சரி ஐயா, ஒண்ணு யாருன்னா வச்சுக்கிட்டேன். யாருன்னா வச்சுக்கிட்டேன். நீ கல்யாணம் நடக்குது பாரு. யாருன்னா எதனா வச்சு என்ன ஆகுதா? ஊர்தலை கட்டி அதுல பருப்பு சாப்பாடுறா, பருப்பு வேலை செய்யுது.